வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. பொறுப்பு டிஜிபியால் மீண்டும் பஞ்சாயத்து. நாங்கள் பொறுப்பு டிஜிபி வந்து தமிழக அரசுக்கு ரொம்ப நெருக்கமாச்சு. அவரால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் தான் இப்போ பிரச்சனை. நேரு அவர்களுக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் பொறுப்பு டிஜிபி. ஏன்னா இன்னும் ஒரு மாதம் தான் பதவி இருக்குது. அதுக்குள்ளே தேவையில்லாமல் பின்னாடி பிரச்சனை வருங்கிறதுனால அவர் பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கி தமிழக அரசுக்கு பெரிய ஒரு இடியை இறக்கியிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்பார்க்கல. ஏற்கனவே அதிகாரிகளை நம்பினா முட்டு சத்துக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது நிறுவனமாயிருக்கு. பொறுப்பு டிஜிபியை நீங்கள் ஏன் போட்டிங்க? இன்றைக்கி டிஜிபிக்கு 3 பேர், சீமா அகர்வால்லேருந்து ரத்தோர் அவர்கள்லேருந்து ராஜீவ்குமார் 3 பேரில் யாராவது ஒருத்தரை நியமிக்கணும். யூஜிசியும் போட சொல்லிட்டாங்க. போடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க மேலாம் குற்றச்சாட்டு இருக்குன்னு அவங்களை மறுத்து விட்டு பொறுப்பு டிஜிபியை போட்டிங்க. பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் போட்டால் உங்களுக்காக அவர் பல வேலைகளை பண்ணுவார்னு நீங்கள் நினச்சிங்க. ஒரு அளவுக்கு மேலே அதிகாரிகளுக்கு பிரச்சனை வரும்னு தெரியும். இன்றைக்கி மேலே ஒன்றிய அரசு பார்த்துட்ருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எப்படி நீங்கள் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டவங்க தான். அப்போ பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிறவர் உங்களுக்காக ஒரு நம்ம உடம்பு சரியில்லைன்னு போனார். எதற்காக? நேரு அவர்கள் மேலே எஃப்ஐஆர் போடணுன்னு இடி லெட்டர் எழுதிட்டாங்க. லெட்டர் எழுதினா இடி வந்து பிரச்சனை பண்ணணும். என்ன பிரச்சனை பண்ணணும்? நினைவூட்டல் கடிதம் அனுப்புவாங்க. அப்போ பொறுப்பு டிஜிபிக்கு பிரச்சனை. தமிழக அரசை காப்பாற்றணும். அதனால் என்ன பண்ணாங்க? அவர் லீவில் போனார். இதில் என்ன சிக்கலாச்சுன்னா, லீவில் போயிட்டு மறுபடியும் வந்துட்டார். மறுபடியும் இன்பதுரை அவர்கள் அதிமுக சார்பில் அவர் ஒரு வழக்கு போட்டது நமக்கு தெரியும். இது இப்போ பிரச்சனை எங்கே போயிடுச்சு அப்படின்னா, இன்றைக்கி வந்து பொறுப்பு டிஜிபிக்கு நாளைக்கு பிரச்சனை வரும். அவர் பதவியை விட்டு நீங்கள் அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனால் கூட பின்னாடி அவருக்கு மேலே பெரிய அளவுக்கு மார்க் வரும், பெரிய அளவுக்கு விசாரணை நடக்கும். தேவையில்லாத விஷயம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், குட்கா விஷயத்தில் வந்து 2-3 ஐஏஎஸ் அதிகாரிகள், ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் பிரச்சனை வந்தது தெரியும். வேலுமணி அவர்கள் துறையில் ஏன் நீங்கள் வழக்கு பதியில் நீதிமன்றமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். ஆட்சியாளர்கள் தப்பிச்சுக்குவாங்க, அதிகாரிகள் மாட்டிக்குவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது பொறுப்பு டிஜிபி அவர் வந்து செஞ்ச செயல் வந்து இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பிரச்சனை. இடி லெட்டர் எழுதுது, வழக்கு போடுங்க, எஃப்ஐஆர் போடுங்கன்னு போடாமல் இருந்தாங்க. இப்போ இன்னும் ஒரு மாதத்தில் பதவி முடியுது. எதுக்குப்பா வில்லங்கன்ட்டு பொறுப்பு டிஜிபி அவர்கள் இது சம்பந்தமாக நம்ம என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோன்ட்டு உள்துறை செயலாளருக்கு நோட் போட்டு அனுப்பிட்டார். இப்படி வந்த தகவல் வந்து இன்றைக்கி வந்து அறிவாலயத்தை மட்டுமல்ல, கோபாலபுரத்தை எல்லாமே ஆட்டி படைக்கக்கூடிய சித்தரஞ்சன் சாலையை நடுங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவார்னு இவங்க எதிர்பார்க்கல. நம்ம போட்ட டிஜிபி எதுக்கு இந்த டிஜிபியை போட்டோம்? நமக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பார் தானே போட்டோம். மற்ற அதிகாரிகள்லாம் எவ்வளோ உதவியாக இருக்காங்க. இப்படி பண்ணிட்டாரே. அப்புறம் தான் விசாரித்து பார்த்தா தெரியுது, இல்லைங்க டெல்லியிலேருந்து சொல்லியிருக்காங்களாம், அவர் பேட்ச் மட்டும் சொல்லிட்டாங்களாம். பார்த்துக்கோங்க, இடி வந்து சிபிஐ அதையும் தாண்டி அமித்ஷாலேருந்து மோடியிலேருந்து ரொம்ப கண்காணிப்பாக இருக்காங்க தமிழகம் மேலே. நீங்கள் பொறுப்பு டிஜிபின்னு ஒரு மாதம் தான் இருக்க போகிறீங்க. தேவையில்லாமல் பம்பை விலை கொடுத்து வாங்காதீங்க. இது எப்படின்னாங்க, இப்போ பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிறவர் வந்து நாளைக்கு வந்து பதவியை விட்டு போனாலும் அவருக்கு பல சிக்கல்கள் வரும். இது அவருக்கு நன்றாக தெரியும். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் மத்தியில் ஒரு பதட்டம் தெரியுது. ஏன் இந்த பதட்டம்? ஏன்னா இன்றைக்கி ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமாக இருந்த பல அதிகாரிகள் அவங்களும் பயத்தில் இருக்காங்க. அடுத்து திமுக ஆட்சி வரலன்னா சிக்கல் ஒன்று. இன்னொன்று, ஏற்கனவே அரசல் புரசலாக உதவி பண்ணிகிட்டு இருந்தவங்க கூட இனிமேல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆட்சி போகும்போது நம்ம தேவையில்லாமல் மாட்டிக்கூடாது. இன்னும் பல பேர் வலிமையான பதவியில் இருந்தவர்கள் கூட பரவாயில்ல, எங்களை வந்து நீங்கள் வந்து காவலர் பயிற்சி பள்ளி, சீருடை ஆணையர் இந்த மாதிரிலாம் போகணுங்கிறதுல விருப்பப்படுறாங்க. இப்போ ஏடிஜிபி அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு பதவிக்கு போயிருப்பார். அந்த பதவி அவ்வளோ பவர்ஃபுல் இல்லை. ஆனால் அதோடைய நோக்கம் என்னென்னா, இன்னும் 2 மாதத்தில் உயர் பதவி வரத்துக்கு அந்த நோக்கம். ஏன்னா திமுக ஆட்சியில் அவருக்கு மரியாதை அதிகம். சரி, இது அடுத்த கட்டமாக எங்கே போகும்? இன்றைக்கி வெங்கட்ராமன் அவர்கள் வந்து தலைமைச் செயலாளருக்கு நோட் போட்டு அனுப்பிட்டார். நேரு அவர்கள் விஷயத்தில் நான் என்ன பண்ணணும்னு. ஏற்கனவே 2 நினைவூட்டல் கடிதம் அனுப்பிட்டாங்க. ஏற்கனவே இன்பதுரை வந்து வழக்கும் போட்டார். அடுத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போகும். ஏற்கனவே பாருங்கள், இடி அப்படிங்கிற புலனாய்வு அமைப்பு வந்து நாங்கள் எஃப்ஐஆர் போட சொன்னோம், போடல அப்படின்னு துஷார் மேத்தாவே போவார். அதனால் இவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, இப்படியே வச்சு தேர்தல் வரைக்கும் ஓட்டிடலான்னு நினச்சாங்க. பிஜேபி அப்படிங்கிற ஒன்று இன்றைக்கி பல வகையில் இவர்கள் தொல்லை கொடுக்க ஆரம்பித்து வச்சது. ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இவங்க தொல்லை கொடுப்பாங்க. அடுத்து இது எங்கே நிலைமைக்கு போகுது அப்படின்னு யாருக்கும் தெரில. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இதை சமாளிப்பதற்கு இன்றைக்கி வந்து என்னென்ன வேலை பண்ணணுமோ அதற்கான வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே பழைய கேஸை வேறு தூசு தட்டுறாங்க. யார்? இடி. துரைமுருகன் மேலே இருக்க கேஸ் ஆகட்டும், செந்தில் பாலாஜி மேலே இருக்க கேஸ் ஆகட்டும், ஏற்கனவே மணல் கொள்ளை, இந்த மணல் விஷயத்தில் ஜிஎஸ்டி முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நம்ம ஐ பெரியசாமி அவங்க மகள், அவங்களும் ஜிஎஸ்டி முறைகேடு. அப்போ ஜிஎஸ்டி முறைகேடு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி எடுத்தாங்கன்னா, ஏன்னா இடியோடைய அதிகாரமே நமக்கு மோடி வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். உங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் மன்மோகன் சிங் ஆட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா இடிக்கு அவ்வளோ அதிகாரம் இல்லை, எதை கேட்டாலும் சிபிஐமோ. இடிக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ தான் தெரியும். ஆனால் இடியை விட அதிகாரமிக்க அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நீங்கள் நாட்டுக்கு வரக்கூடிய பணத்தை இழப்பு பண்ணியிருக்கீங்க. மணல் விஷயத்தில் பார்த்தா பில் போடாமல் நிறையா மணல் அள்ளியிருக்கீங்க. பில் போட்டால் ஜிஎஸ்டி, அதாவது அமைச்சருக்கு பணம் போகிறது மட்டுமல்லாமல் அதன் வாயிலாக அரசாங்கத்தினுடைய கஜானாக்கு வரக்கூடிய காசு இன்றைக்கி வந்து வேறு ஒரு தனிநபருக்கு போயிருக்கு. இது ஒரு மாபெரும் குற்றம். சரி, இதில் வந்து நேரு அவர்கள் அடுத்து என்ன சான்ஸ் இருக்குது? விசாரித்த வரைக்கும் நேரு அவர்களுக்கு இன்றைக்கி சான்ஸே இல்லை, எல்லாம் ஒயிட்டில் இருக்குது. பொறுப்பு டிஜிபிக்கு இது தெரியும். ஏன்னா இப்போ அரசியல் புரட்சியில் வந்து அவர்கிட்ட நான் வாங்கலை, இவர்கிட்ட வாங்கலை, அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்றைக்கி வந்து எடுபடுமா? ஏற்கனவே அந்த டிஜிட்டல் ஆவணங்கள் இன்றைக்கி வந்து இருந்ததுனால தான் இடி இந்த அளவுக்கு அழுத்தமாக இருக்குது. டிஜிட்டல் ஆவணங்கள் இல்லைன்னா இந்த அளவுக்கு அழுத்தமாக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அதாவது பொறுப்பு டிஜிபிக்கு லெட்டர் எழுதுகிறாங்க, நினைவூட்டல் கடிதம் எழுதுகிறாங்கன்னா கையில் வந்து பலமான ஆதாரம் இருக்குது. இதையும் தாண்டி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவங்களுடைய இலக்கு நேரு அவர்கள் மட்டும் இல்லை, செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜியை வளைப்பதற்கான பல வேலைகள் இருக்குது. பிஜேபிக்கு ஒன்று வேணாம், ஒரு 2-3 மாதம் உள்ளே வச்சா போதும். அவரும் அவங்க தம்பி அசோகை தூக்கி உள்ளே வச்சா முடிஞ்சது கதை. அப்போ நேரு அவர்களுக்கு பிரச்சனை, இதை எப்படி சமாளிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போதே செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனை. இப்போ நேரு அவர்கள் என்ன சொல்லுவார்? ஏற்கனவே உயரதிகாரிகள் சொல்லி தான் இன்றைக்கி வந்து பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனை போட்டது. உயரதிகாரிகள் யாருன்னா திமுகவுக்கு முட்டு கொடுக்குறவங்க. ஒரு பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வட்டம் இருக்குது. இவங்களை மீறி நீங்கள் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நிதித்துறை செயலாளர் அவருக்கும் பிடிஆருக்கும் நேரடியான மோதல். அமைச்சரவை கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது சிஎம் ஏதோ சொல்ல போக, அப்போ பிடிஆர் இருந்திருக்காரு. இல்லத்தில் வேறு அப்படி பண்ணலாம்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கே நிதின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நிதித்துறை செயலாளர் இல்லைங்க அது பண்ண முடியாதுங்க, நிதிலாம் கொடுக்க முடியாதுன்னு இருக்கார். நானே ஒரு பேங்கரு, இல்லைங்க அது வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கிடைக்காது அப்படின்னு நிதித்துறை செயலாளர் சொல்லும்போது, மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு தலைவர் பிரச்சாரம் பண்ணி நான் ஓட்டு கேட்டு நான் எம்எல்ஏவி தலைவர் வந்து அமைச்சராகியிருக்காரு. நீங்கள் யாருங்க சார், நாங்கள் சொல்கிறத செய்கிறதுக்கு தான் நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்கன்னு அவர் இங்கிலீஷில் பேசுவார்ல. ஏன்னா நிதித்துறை செயலாளர் மற்ற அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட பேசினா அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமோ தெரியாதோ தெரில. இப்போ சேகர் பாபுலாம் பேசினா திருப்பி பேச மாட்டார். பிடிஆர் புள்ளி ஓரத்தோடு பேசுவார், அது உலக நாடெல்லாம் பேசுவார். அன்னைக்கு முடிவு பண்ணுறார் நிதித்துறை செயலாளர், இவர் பிடிஆரை கட்டணும். எப்படான்னு பார்த்துட்டு இருந்து கரெக்டாக அந்த ஆடியோ பிரச்சனை வருது, முடிச்சு விட்டார். அதுபோல் ஒரு நல்ல பிடிஆர் அப்படிங்கிற ஒரு நிதியமைச்சர் இருந்திருந்தால் இன்றைக்கி திமுகவுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இன்றைக்கி நிதி நிலைமை எவ்வளோ தடுமாறி கொண்டிருக்கிறது. இப்போ பொறுப்பு டிஜிபி வந்து இந்த அளவுக்கு வீரமாக தலைமைச் செயலாளருக்கு நோட் போட்டு அனுப்பிட்டார். கோட்டை முழுவதும் பெரிய அளவுக்கு நியூஸ். சரி, கோட்டை முழுவதும் வருதுன்னா ஒருத்தர் ஆரம்பித்தா எல்லோரும் ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு தெரியும் ஏதாவது பிரச்சனை யார் ஆரம்பிக்கிறது தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ பல அதிகாரிகளுக்கு பயம் போச்சு. ஏற்கனவே முதல்வர் மேலே பல அதிகாரிகளுக்கு பயம் இல்லை. முதலமைச்சர் தானே. மரக்காணம் சம்பவம் நடந்திருக்கும் போதே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்திருக்குமா? பல்வீர் சிங்னு ஒருத்தர் பல்ல பிடுங்கிறதுக்கு ஒரு கொடூர மனம் வேணும். அவர் நிம்மதியாக இருக்கார். யூடியூப்பில் ஒருத்தர் பேசுகிறார், அவர் வீட்டில் மலம் கள்ளி கொட்டுறாங்க. அதை கொட்டின அந்த அம்மா வந்து வீடியோ நான் தான் பண்ணேன்னு வீடியோ போடுது. தேடிக்கிட்டே இருக்காங்க காவல்துறை, முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. இது என்ன நியாயம்னு தெரில. யூடியூப்பில் ஒருத்தர் பேசுகிறதுக்காக தொடர்ந்து குண்டாஸ் போடுறாங்க. நீதிமன்றம் வந்து கண்டிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. இதான் இன்றைக்கி தமிழ்நாடு. அதனால் பொறுப்பு டிஜிபி ஒரு முடிவுரை எழுதி விட்டார்னே சொல்லலாம். திமுக பயந்து நடுங்கி கிடைக்கிறது. ஏற்கனவே அமித்ஷா தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டார். விரைவில் ஒரு நல்ல முடிவு எடுக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நாட்டில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் 2026 இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அழிவு பாதையில் செல்வதை தடுக்கவே முடியாது. எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்றாங்களே நீங்களே சொல்லுங்கள். 10 லட்சம் கோடி கடன் வச்சுக்கிட்டு அடுத்து யார் வந்தாலும் எப்படி கொடுப்பீங்க? இதில் வேட உரிமை தொகை நிறைய பேருக்கு கொடுக்குறேங்கிறீங்க, 3000 ரூபா கொடுக்குறீங்க. இன்னும் குறிப்பாக சொன்னால் இந்த படம் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். கரண்ட் பில்லை 2 படுங்க ஆக்கிட்டீங்க, சொத்து வரியை டபுள் பங்கு ஆகிட்டீங்க. எப்படி மகாராஷ்டிரா பிட்னாவிஸ் வந்த ஒன்றை வந்து பேருந்து கட்டணத்தை டபுள் பங்கு ஆக்கினாரோ அதுபோல் நீங்கள் அடுத்து வந்தீங்கன்னால் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.